எப்படி ஜெபிப்பது, ஒரு ஜெபத்தை எப்படி செய்வது? இன்னைக்கு அநேகருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம எப்படி ஜெபிக்கணும், ஜெபத்தில் என்னெல்லாம் செய்யணும், ஒரு தனி ஜெபம்னா அந்த தனி ஜெபத்தை எப்படி அமைத்து கொள்ளணும்னு அநேகருக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம பல இடங்களுக்கு போகிறது உண்டு. அப்படிப்பட்ட இடங்களில் போகும் பொழுது அங்கே ஒரு குறிப்பிட்ட நபர் ஜெபிப்பாங்க. அதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். எங்கேருந்து தான் இவங்களுக்கு வார்த்தை வருது? இந்த ப்ரேயர் பண்ணுறதுக்கு இவங்க எங்கேயாவது போய் படித்தாங்களா? ஒரு பாஸ்டர் மாதிரியே ப்ரேயர் பண்ணுறாங்களே, ஒரு பாஸ்டர் அம்மா மாதிரி ப்ரேயர் பண்ணுறாங்களே, இவர்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? இந்த வாக்குகளை எல்லாம் இவ்வளோ சிறப்பாக அடுக்கி ஜெபிக்கிறாங்களே, எப்படி இவர்களுக்கு ஜெபிக்க முடியுதுன்னா நம்ம யோசித்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான பதிவில் எளிமையாக ஜெபிக்கிறதற்கு ஒரு 5 காரியத்தை என்னுடைய அனுபவ ரீதியாக அவங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த அருமையான பதிவு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு தனி ஜெபத்தை அழகாக சீர்படுத்த இது உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால் நல்ல ஒரு திறந்த மனதோடு நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கள். இது ஒரு சின்ன வீடியோ தான், ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு 5 காரியம் சொல்ல போகிறேன். விசேஷமாக ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்த உருவாக்கப்பட்டது. ஸ்பிரிச்சுவல் WF என்றாலே ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்ற அருமையான சேனல். ஆவிக்குரிய போராட்டங்கள், ஆவிக்குரிய ரகசியங்கள், தேவன் எப்படி கிரியை செய்கிறார், தேவனோடு எப்படி பேச வேண்டும், எப்படி ஆண்டவரோடு உறவாட வேண்டும், வேதத்தை இன்னும் எப்படி தெளிவாக படிக்க வேண்டும் என்று அநேக பதிவுகளை நம்முடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நம்ம போட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் புதிதாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அநேக ரகசியங்கள், ஆண்டவருடைய மகிமையான விஷயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், வேதத்தின் அடிப்படையில் அநேக காரியங்களை இந்த அருமையான சேனலில் நம்ம வெளியிடுவோம். தொடர்ந்து அருமையான வீடியோவை நாம் பார்க்கலாம். ஜெபம் என்றாலே இன்னைக்கு அநேகரை பார்க்கும் பொழுது வித்தியாசமான முறையில் ஜெபிக்கிறார்கள். எல்லா மதத்திலும், எல்லா ரிலிஜியஸ்லையும் ஜெபம் இருக்கிறது. 5 நேரம் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, 3 நேரம் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. சிலர்ஸ் பார்த்தீங்கன்னா புக்ஸ் வைத்து பார்த்து ஜெபிப்பார்கள், ஸ்கிரிப்சுரல் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பார்க்காமலே ஜெபிப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஆவியில் ஜெபிப்பாங்க. இப்படி பல வெரைட்டியில் ஜெபம் இருக்கும் பொழுது பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு எப்படி பேச வேண்டும், இந்த அருமையான தெளிவை இந்த 5 காரியங்கள் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். முதலாவது, இந்த 5 காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறதற்கு முன்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயம் உண்டு. ஜெபத்தில் அநேக குழப்பங்கள் உண்டு. அநேகருக்கு தெரியாது எப்படி முறையாக ஜெபிக்க வேண்டும் என்று. அவர்களுக்கு தெரியாததுனால அவர்கள் விரும்பின வண்ணமாக ஜெபித்து கொண்டிருப்பாங்க. சொல்லப்போனால் ஜெபம் ஒரு உறவு தான். தகப்பனோடு பேசுகிற ஒரு உறவு. தேவன் தகப்பனாக மாறிவிட்டார். வேதம் சொல்லுகிறது, அவரை நம்ம அப்பா பிதாவைன்னு கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. அதனால் அந்த பாசத்தில் ஜெபிக்கிறதுனால இயேசுவை பார்த்து அப்பான்னு சொல்லுவாங்க, ஏசப்பான்னு. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இயேசு ஒரு தகப்பன் நம்ம சொல்கிறதுல ஒரு தப்பு கிடையாது. ஆனால் இயேசு குமாரன் என்ற ஒரு பதவியை, ஒரு பக்கத்தை உடையவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஃபாதராகவும் தகப்பனாகவும், குமாரனாகிய இயேசு குமாரனாகவும் நமக்கு இரட்சகராகவும், வேதத்தின் அடிப்படையில் பார்த்தால் அவர் நம்முடைய மணவாளனாக இருக்கிறார். இன்றைக்கி ஒரு ஹஸ்பண்டை பார்த்து டேடுன்னு கூப்பிட்றவங்க இருக்கிறாங்க, அப்பான்னு கூப்பிட்றவங்க இருக்கிறாங்க, பல வார்த்தைகளில் கூப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அது ஒரு உறவு தான். அதனால் இயேசு சுவாமி, இயேசு தெய்வமே, ஏசப்பா இப்படி சொல்லுகிறதுனால ஒரு தவறுன்னு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து நித்திய பிதா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அதனால் ஆண்டவராக இயேசுவை பார்த்து ஏசப்பான்னு கூப்பிடுறதுல தப்பு கிடையாது. அநேகர் கேட்பாங்க, இயேசுவை அப்பான்னு எங்கே போட்டிருக்கிறது? பைபிளில் இயேசுவை பற்றி மூத்த சகோதரன் அல்லவா போட்டிருக்கிறது, நமது இரட்சகரன் அல்லவா போட்டிருக்கிறது, நம்முடைய மணவாளன் அல்லவா போட்டிருக்கிறது. தேவ ஜனமே, ஜெபத்தில் நம்ம கன்ஃபியூஷன் உண்டாக வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு உறவு. அது ஒரு உறவுனால, அப்பாவோடு பேசுகிறதுனால சின்ன பிள்ளைகள் சில நேரம் அப்பாவை அம்மானு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. வளர்ந்து வர தான் அதை அப்பான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கே அதுக்கு நல்ல ஒரு எபிலிட்டி வருது. அது வரைக்கும் பார்க்குற எல்லாரையும் அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு முதலாவது அம்மானு ஒரு வார்த்தையை படிச்சுட்டாங்கன்னா அம்மானு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. இல்லை அப்பான்னு ஒரு வார்த்தையை படிச்சுட்டாங்கன்னா அவங்க பார்க்குற எல்லாரையும் பார்த்து அப்பான்னு கூப்பிடுவாங்க. இது சின்ன பிள்ளையினுடைய தன்மை. இதில் ஒரு தவறு கிடையாது. வளர வளர அவர்கள் புரிந்து கொண்டு இது அம்மா, இது அப்பா, இது அண்ணன், இது தம்பி, இது பாட்டி எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அந்த மெச்சூரிட்டி வரும்பொழுது, அந்த முதிர்ச்சி வரும்பொழுது தானாக அது புரிந்துவிடும்.
இதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் ஜெபம்னு சொல்லும் பொழுது முதல்ல நம்ம வாய் பார்த்த அனுபவம் உண்டு. அநேகர் ஜெபிப்பாங்க, நம்ம பார்த்து ஆச்சரியப்படுவோம். என்னைக்குடா நம்ம இப்படி ஜெபிப்போம்? சரளமாக ஜெபிக்கிறார்களே, சரளமாக ஆங்கிலத்தில் பேசுகிறது போல எங்கேருந்து இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வருது, இவ்வளோ அருமையாக எப்படி ஜெபிக்கிறாங்க, நம்மளால் ஏன் முடியலைன்னு நம்ம யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் போக போக நம்முடைய லைஃப்லேயும் அந்த ஜெபம் பண்ண பழகின பிறகு அந்த ஜெபம் ஃப்ளோவாக வருகிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃப்ளோ வரல, உங்களால் ஜெபிக்கவே தெரியல, ஒரு பப்ளிக்கில் ஒரு ஜெபிக்க சொன்னால் கூட ஒரு அவமானம் வந்துடுது, எனக்கு பண்ண தெரியாது, ப்ளீஸ் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்குதுன்னா இந்த அருமையான வீடியோ உங்களுக்கு உதவி செய்யும். இந்த அருமையான வீடியோ மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஜெபம் சொல்லுகிறது 4 பேர் முன்னாடி பண்ணுறது மட்டுமல்ல, நமக்கும் கர்த்தரோடு உள்ள உறவு, அது நமக்கும் ஆண்டவருக்குள்ள ஐக்கியம். ஜெபம் ஒரு ஆக்சிஜன் என்று தேவ மனிதன் ரேனார்டு வாங்கே சொன்னார். பழைய காலங்களில் வாழ்ந்த தேவ மனிதர்கள் சொல்லியிருக்காங்க, ப்ரேயர் இஸ் த பேக் போன் ஆஃப் சர்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஜெபம் ஒரு முதுகெலும்பு போல. முதுகெலும்பு இல்லைன்னா ஒரு சரீரம் எலும்பி நிற்க முடியாது, படுத்து விடும். அப்போ ப்ரேயர் ஒரு காற்று போல, ஒரு சுவாசம் போல இருக்கிறது, ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது, ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குது. அதனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு ஜெபம் ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஜெபம் இருந்தால்தான் தேவனோடு பேச முடிகிறது. ஸோ அந்த ஜெபத்தில் உள்ள குழப்பங்களை பார்த்தோம். அநேகர் ஏசப்பாட்டை ஜெபித்து கொண்டிருப்பாங்க. இன்னும் அநேகர் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஜெபிப்பாங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்துங்க, என்னை வழி நடத்துங்க. சொல்கிறதுல தவறே கிடையாது, அது ஒரு உறவு தான். ஆனால் சிஸ்டமேட்டிக்காக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விதம் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு அழகாக சொல்லி கொடுத்தார். நம்ம ஜெபிக்கும் பொழுது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, அவரை பார்த்து ஜெபிக்க வேண்டும். எப்போ நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, ஜெபத்தை நம்ம தொடங்கும் பொழுது தேவனை பார்த்து ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து முடிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால் கேட்க வேண்டும். நம்ம எல்லாரும் எழுதும் பொழுது முடிஞ்ச உடனே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்போம், ஒரு புள்ளி வைப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பிறகு ஒன்றும் வராது, முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அந்த புள்ளி இயேசுவின் நாமத்தில் நம்ம வைக்கணும். இன்றைக்கி அநேக மனு, அநேக டாக்குமெண்ட்ஸ், அநேக கவர்மெண்ட் விஷயங்கள்லாம் போனோன்னா ஒரு சைன் தான் அவங்க போட்டு தரணும், ஒரு கையெழுத்து போட்டு தர வேண்டியது இருக்கும். நம்ம க்யூவில் நின்று கொண்டே இருப்போம். அது ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், பிரின்சிபாலை பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கலாம், இல்லை கவர்மெண்டில் உள்ள ஒரு அதிபதியை பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஒரு கையெழுத்து போட்டு தந்தால் போதும், நம்ம விஷயங்கள் வாபஸாகி நடக்கும். ஆனால் அந்த கையெழுத்துக்காக 2-3 நாள் அலைவோம். ஜஸ்ட் நம்ம கையில் அந்த டாக்குமெண்ட் இருக்கும். ஆனால் அந்த போட வேண்டிய ரெஜிஸ்டர், போட வேண்டிய அந்த ஹெச்ஓடி, இல்லை என்றால் அந்த பிரின்சிபால், அவங்க போடாத வரைக்கும் நம்மளால் அதை ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட பெரிய நபர் அதில் சைன் போடணும். இதே போல் நம்ம பண்ண போகிற ஜெபத்திற்கு சைன் போட்டு விடுகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? சில நேரம் ஏசப்பாட்டே ஜெபித்து கொண்டு இருப்போம், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. இன்றைக்கி அநேகர் தூதர்கள்ட்ட கூட ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது தூதர்கள். இன்றைக்கி அநேகர் பரிசுத்தவான்கள்கிட்ட ஜெபிக்கிறாங்க. நிறைய பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு அது தெரியலை, யார்கிட்ட ஜெபிக்கணும்னு அவங்களுக்கு தெரியலை. வேதம் என்ன சொல்லுது? பிதாட்ட நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் இயேசுட்டையும் பரிசுத்த ஆவியானவர்கிட்டையும் நீங்கள் ஒரு வேளை ஃபெலோஷிப்பில் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அது ஒரு தவறு கிடையாது. ஆனால் இதை தவிர்த்து வருகிற வேற யார்கிட்டையாவது நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா வேதத்தின் அடிப்படையில் அது தவறு. ஏன்னால் ஜெபத்தை கேட்க தகுதி உள்ளவங்க இந்த 3இல் 1 தேவன் அவர்கள் தான். ஆனால் ஜெபத்தை பண்ண வேண்டிய விதத்தில் 3 காரியம் இருக்கிறது. பிதாவாகிய தேவன்கிட்ட நம்ம ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ஜெபிக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தில் கேட்க வேண்டும். பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியினுடைய பலத்தில் ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலில் ஜெபிக்கணும். அவர் தரிசனங்கள் காட்டலாம், சொப்பனங்கள் காட்டலாம், அதை வைத்து ஜெபிக்கலாம், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கலாம், வசனத்தை வைத்து ஜெபிக்கலாம். எல்லாம் செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ஜெபித்து அந்த ஜெபத்தை முடிக்க வேண்டும். அதுதான், அந்த ஜெபம்தான் கேட்கப்படும். அதுதான் ஒரு பெர்ஃபெக்டான ஜெபம். ஒரு 5 காரியம் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த 5 காரியத்தை வேகமாக சொல்லுகிறேன், குறித்து வைத்து கொள்ளுங்கள், உங்கள் சிந்தனையில் பதித்து கொள்ளுங்கள். எப்போல்லாம் ஜெபிக்கிங்களோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அநேகருக்கு ஜெபிக்கும் போது தூக்கம் வரும், சோர்வு வரும், கவலை வரும். இதை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு சிறந்த வழிகள் உண்டு. அவங்க டைரெக்டாக ஜெபத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுப்பா, எனக்கு இந்த போராட்டம் இருக்குதுப்பான்னு டைரெக்டாக ஜெபத்துக்குள்ளே போயிடுவாங்க. அதனால அந்த போராட்டத்தை நினச்சி அவங்க என்ன செய்வாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. ஸோ முதலாவது காரியம், நீங்கள் ஜெபிக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஜெபத்தில் முதலாவது காரியம், யூ வாண்ட் டு ப்ரைஸ். நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும், உள்ளத்தின் ஆழத்துலேருந்து துதிக்கணும்.
இந்த துதி நடந்த நன்மைகளை நினைத்து துதிக்கக்கூடாது. அது 2வது காரியம். முதலாவது நம்ம தேவனை உயர்த்தி துதிக்கணும். தேவன் யார்? அவர் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், அவர் நம்மளை படைத்தவர், அவர் அதிசயமானவர், அற்புதமானவர். அவரை நினைத்து துதிக்கணும், அவரை உயர்த்தி துதிக்கணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவர் தான். அப்போ ப்ரைஸில் முதல்ல நீங்கள் யாரை துதிக்க போகிறீங்க? ஆண்டவரை உயர்த்த போகிறீங்க. உங்களுக்கு நடந்த நன்மைகளை எல்லாம் 2வது சொல்ல போகிறோம். அது பேர் தேங்க்ஸ் கிவிங். ஃபஸ்ட்டு ப்ரைஸ், கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறது. அவர் கடந்த நாட்களில் எப்படிலாம் அதிசயங்களை செய்தார். செங்கடலை பிளந்திருக்கிறார், சிங்க கவியிலிருந்து தானியேலை காப்பாற்றி இருக்கிறார், அருமை இரட்சகராகிய இயேசுவை அனுப்பியிருக்கிறார், நமக்காக இரத்தம் சிந்த வைத்திருக்கிறார், நம்ம பாவங்களை மன்னித்திருக்கிறார். அவர் இரக்கங்களின் தகப்பன், நமக்கு உதவி செய்வார், நம்மளை வாழ வைப்பார். இந்த மாதிரி விசுவாச அறிக்கை பண்ணி நன்றியோடு அவரை துதிக்கணும். சகல அண்ட சராசரங்களையும் படைத்திருக்கிறாரே, கடலை படைத்திருக்கிறாரே, மனுஷனாகிய நமக்கு இந்த உலகத்தில் வாழ வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரே, இதெல்லாம் நினச்சி துதிக்கணும். 2வது தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங்னா உங்களுக்கு ஆண்டு எவ்வளவோ செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பார். நிறைய நேரம் நம்ம இந்த உலகத்தில் வந்ததுக்கே நம்ம கவலைப்படுவோம். வேதத்தில் கூட ஒரு மனிதன் புலம்புகிறார், பாடுகளை நினைத்து புலம்புகிறார். எனக்கு ஒரு பறவையை போல ரெக்கை இருந்தால் நான் பறந்து போயிடுவேனே, என் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிடுவேனேன்னு நினைக்கிறார். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு நாயாகவோ இல்லை ஒரு குருவியாகவோ இல்லை ஒரு மிருகமாகவோ பிறந்திருந்தா பிரச்சனை இருக்காதுன்னு நினைப்போம். ஆனால் நல்லா புரியணும், மனுஷனாக பிறந்தாதான் பரலோக ராஜ்யம் கிடைக்கும். மனுஷனாக பிறந்தாதான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுற ஒரு பாக்கியம் கிடைக்கும். எந்த பறவையோ எந்த மிருகமோ இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சொல்லப்போனால் தூதர்களுக்கு கூட அந்த பாக்கியம் கிடையாது. அவர்களுக்காக இயேசுவின் இரத்தம் சிந்தப்படவில்லை. அதனால தான் விழுந்து போன தூதர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. இயேசு எல்லாருக்காக இரத்தம் சிந்தினார், உண்மைதான். அது மனுக்குலத்திற்காக மட்டும்தான். ஆனால் மிருகத்திற்காகவோ கடல் பிராணிகளுக்காகவோ தூதர்களுக்காகவோ விழுந்து போன தூதர்களுக்காகவோ இயேசு மீட்பின் பணியை செய்யவில்லை. உங்களுக்காக மட்டும் செய்தார். உங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை தருகிறார். இது நீங்கள் மனுஷனாக பிறந்தால் மட்டும்தான் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் மனுஷனாக ஏண்டா பிறந்தோன்னு நம்ம கவலைப்படாமல் நன்றி செலுத்தணும். ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி இத்தனை நாள் வழி நடத்துறதுக்கு நன்றி செலுத்தணும். இந்த உலகத்தில் இத்தனை நாள் அற்புதமாக நடத்துகிறதுக்கு நன்றி செலுத்தணும். நல்ல ரட்சிப்பை தந்ததுக்கு நன்றி செலுத்தணும். என்னென்ன நன்மை செய்திருக்கிறாரோ நன்றி செலுத்தணும். அதுதான் தேங்க்ஸ் கிவிங். 3வது காரியம், அறிந்தோ அறியாமலையும் நம்ம சில பாவங்களை நம்ம செய்திருவோம். அறிந்தும் செய்திருப்போம், அறியாமலையும் செய்திருப்போம். துணிகரமாகவும் செய்திருப்போம், பலவீனமாகவும் செய்திருப்போம். துணிகர பாவம் உண்டு, பலவீன பாவம் உண்டு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. ஸோ மரணத்துக்கு ஏதுவான பாவம் உங்களுக்கு தெரியும், இதை செஞ்சால் நான் நரகத்துக்கு தான் போவேன். ஆனால் ஒரு சின்ன கோவம், ஒரு எமோஷ்னல், இதனால நீங்கள் நரகத்துக்கு போவீங்கன்னு கிடையாது. காலையில் ஜெபிக்கணும், ஆனால் எழும்பி ஜெபிக்காமல் லேட்டாக எழுந்திச்சிட்டிங்க, இதனால் நீங்கள் நரகத்துக்கு போவீங்கன்னு கிடையாது. ஆனால் அந்த மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், அதை நீங்கள் சீர்திருத்தி கொள்ளலாம். ஆனால் துணிகர பாவம் உண்டு. ஒரு ஆளுக்கு நீங்கள் விஷத்தை கலக்கி கொடுத்து கொண்டுட்டீங்க, ஒரு எக்ஸாம்பிள், அது துணிகரக பாவம். ஒரு கத்தி எடுத்து குத்திட்டீங்க, அது துணிகரக பாவம். ஒரு விபச்சாரம், அது ஒரு துணிகரக பாவம். இதற்கு எல்லாமே பனிஷ்மெண்ட் உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் பலவீன பாவங்கள்னு ஒன்று உண்டு. காலையில் பைபிள் வாசிக்கணும்னு நினைப்பீங்க, வாசிக்க வேண்டிய நீங்கள் வாசிக்காமல் மறந்துருப்பீங்க, இல்லை பிஸியாக இருப்பீங்க. கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க, அவங்க உங்களை குத்தி குத்தி பேசினதுனால கோவப்பட்டுருவீங்க. இதெல்லாம் பலவீன பாவங்கள். ஸோ மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்கிறது, பலவீன பாவம் இருக்கிறது, துணிகரக பாவம் இருக்கிறது. தேவஜனங்கள் அறிந்தும் பாவம் செய்யலாம், அறியாமலையும் பாவம் செய்யலாம். உங்களுக்கே தெரியாது நீங்கள் இப்போ பாவம் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு. அது பல நேரத்தில் நடக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கடையில் ஒரு கீரை வாங்க போகிறீங்க. அந்த கீரை கடையில் போயிட்டு நீங்கள் என்ன சொல்வீங்க? ஐயா ஒரு 5 ரூபா குறையா, ஒரு 2 ரூபா குறையான்னு அந்த கீரைக்காரன், அந்த பாவப்பட்டவங்கிட்ட நம்ம என்ன செய்வோம்? பேரம் பேசிகிட்டு இருப்போம். ஒரு 2 ரூபா குறைக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு பேரம் பேசிகிட்டு இருப்போம். ஒரு தேங்காய்க்காரன்ட்ட போய் பேரம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இன்னொரு சைடில் ஒரு வண்டி வாங்குவோம், இல்லை ஒரு வீடு கட்டுவோம். அங்கே பல ஆயிரங்களை இழந்துக்கிட்டு இருப்போம். ஒரு கட்டில் வாங்குவோம், நமக்கே தெரியாமல் ஒரு 1000 ரூபா 500 ரூபா அவங்க கமிஷன் அடிச்சுட்டு இருப்பாங்க. எத்தனையோ விஷயங்கள். பணக்காரங்கள்ட்ட நம்ம பேரம் பேச மாட்டோம். ஒரு ஹோட்டல் போனால் அதில் டிப்ஸு கொடுத்துட்டு இருப்பாங்க. 50 ரூபா டிப்ஸு, 500 ரூபா டிப்ஸு. நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ட பிறகு அங்கே உங்களுக்கு சர்விங் பண்ணவங்களுக்கு 100 ரூபா 50 ரூபா கொடுப்பாங்க.
ஆனால் அந்த வெயிலில் பாம்போடு இருந்து கீரை விற்கிறவங்க, இந்த மீன் விற்கிறவங்க, இவங்கள்ட்டெல்லாம் நம்ம பேரம் பேசிகிட்டு இருப்போம். இதெல்லாம் தேவ பிள்ளைகள் அறியாமல் செய்கிற பாவம். நீங்கள் கொடுக்குற ஒரு 10 ரூபானால அந்த ஏழை வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. கீரை விற்கிறவங்களுக்கு வேறு வருமானமே இருக்காது. பாவம், அவங்களே கீரை விற்று தான் பிழைக்கிறாங்க. மீன் விற்கிறவங்க, பெட்டி கடையில் உள்ளவங்க, இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம பேரம் பேசாமல் இருக்கிறது நல்லது. 5 ரூபா 10 ரூபா நம்ம சேமித்து நம்ம பெரிய வீடு கட்ட போகிறதோ சாதிக்க போகிறதும் கிடையாது. ஆனால் நம்ம இயலாமை, நம்மளுடைய அறியாமையினால் நம்ம இதை பாவம் செய்கிறோன்னு தெரியாமலே நம்ம பாவம் செய்வோம். பாவப்பட்டவங்கள்ட்ட பேரம் பேசிகிட்டு இருப்போம். இதுதான் அறியாமையினால் செய்கிற பாவம். இதே மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம அறியாமல் செய்து கொண்டு இருப்போம். சிலர்கிட்ட நம்ம பேசும் பொழுது சில விஷயங்கள் பேசினா அவங்க வருத்தப்படுவாங்க, நமக்கு தெரியாது. அவங்க அந்த விஷயத்தில் காயப்பட்டிருப்பாங்க. ஆனால் நம்மளை அறியாமலே அவங்கள்ட்ட என்ன செய்வோம், அந்த விஷயங்களை பேசுவோம். பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல் இருந்தால் நமக்கு அது உணர முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் இல்லாததுனால நம்ம வாய் என்ன செய்யும், அந்த மனுஷனோ அந்த மனுஷியோ கவலைப்படுற லெவலில் நம்ம ஒரு டாப்பிக்கை பேசி அவங்கள கவலைப்படுத்திடுவோம். இது நம்ம அறியாமையில் செஞ்சிருவோம். இதுதான் அறியாமையில் உள்ள பாவம். சரி, அறிந்து செய்கிற பாவம்னா நமக்கு நல்லா தெரியும், இதை பேசினா இவன் கவலைப்படுவான். இது அறிந்து செய்கிற பாவம். ஸோ 2 கேட்டகரி இருக்குது. துணிகரக பாவம், பலவீன பாவம். அறிந்து செய்கிற பாவம், அறியாமல் செய்கிற பாவம். மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். ஸோ இப்படி பாவங்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? 3வது காரியம், ரிப்பண்ட் ஆக வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் சொல்லுகிறது வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை பாருங்கள். ஒவ்வொரு சபைக்கும் பரிசுத்த ஆவியானவர் மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு என்று சொல்வார். காரணம், மனம் திரும்புதல் டெய்லி லைஃப்னுடைய டெய்லி டியூட்டி. எல்லா இரவும் நம்ம மனம் திரும்பணும். அறிந்தும் அறியாமையில் நாம் பாவம் செய்து கொண்டே இருப்போம். தேவ ஜனமே, நம்ம நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அழகாக நம்ம தலைலாம் சீவி ரோட்டில் பைக்லேயோ கார்லேயோ போயிட்டு வரும்பொழுது என்ன தான் அயன் பண்ணி அழகாக பவுடர்லாம் போட்டு தலையெல்லாம் சீவிட்டு போனாலும் காலையிலேருந்து நைட்டுக்கு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரீங்களோ, ஒரு மேரேஜ் வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, காலையில் தலையில் வச்ச பூ மாலையில் வாடி போகிறது போல் அழகாக பவுடர் போட்டு போன நீங்கள் வரும்பொழுது சோர்ந்து வருகிறது போல், எல்லாம் அயன் பண்ணி ட்ரெஸ் போட்ட நீங்கள் வரும்பொழுது ட்ரெஸ் எல்லாம் கசங்கி இருக்கிறது போல், அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த புதிய தன்மை, அந்த புத்துணர்வான விஷயங்கள் எல்லாம் டைம் போக போக என்ன ஆகுது? வாடி போகுது, சோர்ந்து போகுது. அதே போல தான் நம்ம என்ன தான் பாவம் செய்யாமல் இருந்தாலும் அறியாமையினால் நம்ம மேலே தூசி ஒட்டி கொள்ளும். இந்த உலகத்தில் போயிட்டு வரும்பொழுது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம், காலை கழுவுறோம், செருப்பில் தண்ணா என்ன செய்யுது? தூசி ஒட்டிக்கிடுது. இதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? காலை கழுவுறோம், வந்தவொடனே பாடி வாஷ் பண்ணுறோம், இல்லை குளிக்கிறாங்க. ஏன்? வெளியே உள்ள தூசிகள். கொரோனா பீரியட் அந்த டைம்லலாம் பாருங்கள், வெளியே போயிட்டு வந்தாலே கையை கழுவணும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தொத்திக் கொள்ளுகிறது. ஸோ இதே போல தான் மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, பரிசுத்தப்படுத்துதல், சான்டிஃபிகேஷன், ஹோலினஸ், ரிப்பண்டன்ஸ், ஃபர்கிவ்னஸ், இது எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம்தான் இந்த அருமையான பாவ மன்னிப்பின் செக்ஷன். நல்லா துதிக்கணும், நல்லா நன்றி செலுத்தணும். 3வது காரியம், நல்ல பாவ மன்னிப்பு கேட்டு ரிப்பண்ட் ஆகி மன்னிக்க வேண்டியவங்களை மன்னித்து ஃபர்கிவ்னஸ்லாம் பண்ணி இந்த செக்ஷனை முடித்தவுடன் நீங்கள் திரும்பி 4வது செக்ஷன் போகிறீங்க. அதுதான் கேட்க வேண்டிய செக்ஷன். ஆஸ்க், இட் வில் பி கிவன். கேளுங்கள், கொடுக்கப்படும். இப்போ நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் மனசுக்குள்ளாடி தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தேசத்துக்காக ஜெபிக்கலாம். ஊழியங்களை தாங்கி ஜெபிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஊழியத்தை தாங்கி ஜெபிக்கலாம். இதில் ஆண்டவர் ஜபத்தில் கிராமர் மிஸ்டேக் கண்டுபிடிப்பார். இலக்கணத்தோடு இலக்கிய வடிவில் தான் ஜெபிக்கணும் என்று அவசியமே இல்லை. உள்ளத்தில் தெரிந்த மாதிரி அழகாக ஜெபிக்கலாம். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க சொன்னால் குடும்பத்துக்காக ஆண்டு உங்கள் மனசில் ஏவுதல் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டு ஜெபிக்க சொல்கிறாருன்னா பிள்ளைகளுக்காக என்ன கேட்கணுமோ கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலாம். எல்லாம் கேட்டு முடித்த பிறகு 5வது காரியம், திரும்பியும் தேங்க்ஸ் பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், விசுவாச அறிக்கை பண்ணலாம். ஆண்டவரே என் ஜபத்தை கேட்டதுக்காக நன்றின்னு சொல்லலாம், நல்ல நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நீர் செய்து முடிக்க போகிறதுக்காக நன்றின்னு சொல்லலாம். அப்படி ஒரு தேங்க்ஸ் கிவிங் கொடுத்து என் ஜபத்தெல்லாம் கேட்டதுக்காக நன்றின்னு சொல்லி ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஒரு நன்றி பலியெல்லாம் செலுத்தி ஆண்டவருக்கு நல்லா துதிகான மகிமையெல்லாம் செலுத்தி உங்கள் ஜபத்தை இயேசுவின் நாமத்தில் முடிக்கணும். இது தாங்க 5 விதமான விஷயம். முதலாவது நம்ம பார்த்தது ப்ரைஸ்,
நல்லா துதிக்கணும். 2வது தேங்க்ஸ் கிவிங். 3வது ஃபர்கிவ்னஸ், அதாவது பாவ மன்னிப்பு, ரிப்பண்டன்ஸ், சான்டிஃபிகேஷன், பரிசுத்தப்படுத்துதல். இன்னும் நம்மளை ஆண்டவர்கிட்ட தாழ்த்துறது, ஹம்பிள் பண்ணுறது, ஆவியில் எளிமையாக இருக்கிறது, விட்டு கொடுக்கறது, சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட பிறகு நம்ம ஜெபத்தில் கேட்குறோம். அதுதான் 4வது விஷயம். வாயை திறந்து கேட்கணும். என்ன வேணுமோ கேட்கணும். உங்கள் ஹார்ட்டில் உள்ள விஷயத்தை வாயை திறந்து கேட்கணும். சித்தமானதை ஆண்டவர் தரப்போகிறாரு, சித்தம் இல்லாததை தடுக்க போகிறாரு. சில விஷயங்களை ஆண்டவர் வெயிட் பண்ண சொல்லுவார், ஏற்ற நேரத்தில் தருவார். கடைசியாக 5வது விஷயம், நன்றி செலுத்தி ஜெபத்தை முடிக்கணும். ஆம் தேவச்சனமே, இதை உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் இந்த 5 விஷயத்தை செய்யும் பொழுது 5 நிமிஷம் போனாலுமே உங்களுக்கு 25 நிமிஷம் ஜெபம் ஈஸியாக வந்துவிடும். இந்த 5 விஷயத்திற்குமே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் செலவிட்டீங்கன்னா 50 நிமிஷம் போகிறதே தெரியாது. அதாவது அந்த 4வது காரியத்தை நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம விஷயங்களை கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது, ஆண்டவர் வசனங்கள் மூலமாக பேசினார்னா நம்ம அந்த வசனங்களெல்லாம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது இன்னும் டைம் போய்விடும். சொல்லப்போனால் 1 மணிக்கூர் ஈஸியாக போய்விடும். வசனம் சொல்லுகிறது, சோதனைக்குள் பிரவேசிக்காதபடி விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொல்லுகிறது. ஒரு மணிக்கூறாவது விழித்திருக்க கூடாதா என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க பழகுங்க. 1 நிமிஷம் வச்சு இந்த 5 பாயிண்ட்டையும் ஜெபித்து பாருங்கள். அடுத்தது 2 நிமிஷம் வச்சு அப்படி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது 5 நிமிஷம் வச்சு பாருங்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெப லைஃப் அழகாக பில்ட் ஆகிவிடும். இதோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஜெபிக்கும் பொழுது பல மணிக்கூர் போக கர்த்தர் உதவி செய்வார். இந்த அருமையான பதிவு மூலமாக நீங்கள் பயன்பெற்றிருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் இந்த ஸ்பிரிச்சுவல் WFல ஆவிக்குரிய அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துகிற அநேக காரியங்களை கர்த்தருடைய சித்தத்தின்படி ஏற்ற நேரத்தில் வெளியிடுவோம். தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் போடக்கூடிய காரியங்கள் இதில் அப்லோட் பண்ணும் பொழுது ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளும்படி அருமையான ஸ்பிரிச்சுவல் WF என்ற வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது. கீழே உள்ள லிங்கை தொட்டு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வேறு வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.